அனைவருக்கும் வணக்கம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம மேஜர் மதன்குமார் சாரோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? வணக்கம் சாய், நல்லா இருக்கேன். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார், ஜெய்ஹிந்த். நம்ம டேரக்டாக கொஸ்டின்ஸ்க்கே போவோம். கண்டிப்பாக நீங்கள் போய்ட்டு. சோமா அப்படிங்கிறவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்க, மதன் சார், நமது மத்திய அரசு ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இன்னும் ஓரிரு வருடங்களே நம் இந்தியாவுடன் இணைந்து விடும் என்று நினைக்கிறேன், உங்களுடைய கருத்து கூறுங்கள். அதே போன்று அக்ஷய் சிங் இணைந்து விடும் என்றும் நினைக்கிறேன், அதை பற்றி கூறுங்கள். இதுக்கு நம்ம ஒரு வருஷ கணக்கோ இல்லை ஒரு 5 வருஷத்தில் பண்ணிட முடியும் அப்படின்னு எடுத்துகிட்டு போக முடியாது மேடம். ஏன்னா இது பைலேட்ரல் மட்டும் இல்லை, இப்போ சைனா அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு சக்தி அங்கே இருக்குது. இது நம்ம எப்போ பண்ணுவோம் அப்படின்றது, நாம் என்றைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோன்றது மட்டும் முக்கியம் இல்லை, எதிரி எப்போ வீக்காக இருக்காங்கன்றதும் முக்கியம். ஸோ இது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 72 பங்களாதேஷ் எடுத்திங்கன்னா ஒரு கிளர்ச்சி வந்துச்சு. அப்புறம் முக்தி பாகினின்னு சொல்லி அவங்க ஆயுத போராட்டம் செஞ்சாங்க. அதற்கு இந்தியா உதவி செஞ்சு உலக அரங்கில் பல விஷயங்கள்லாம் இந்த மனித உரிமை மீறல்கள்லாம் கொண்டு போய் சேர்த்து ஒரு நாள் அவங்க முடிவு பண்ணி நம்ம படைகளில் போய் அனுப்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு சின்ன யுத்தத்தை நடத்தி ஒரு மிகப்பெரிய சரண்டை எடுத்தோம். அதே மாதிரி தான் இதுவும். இது 1 வருஷம் 2 வருஷன்றதை விட இது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். அந்த வாய்ப்பு எப்போ வருதோ அந்த தருணத்தில் நிச்சயமாக நடக்கும். இது சார், ட்விட்டரில் லக்ஷ்மி நாராயணன் அவர் கேட்டிருக்காரு, now that US is withdrawing its troops from Afghanistan and Talibans are advancing there, and in light of China inviting Taliban delegation for talks, will there be a new security threat for India from Talibans? ஸோ இது ஒரு நியூ செக்யூரிட்டி த்ரெட்டாக இருக்குமானா இருக்க வாய்ப்பு இருக்குது. வி கான்ட் ரூல் அவுட் தட் இட் cannot become a threat to us. There is a threat. But China's motive of engaging with Taliban is அந்த இடத்துல ஒரு பெரிய வேக்கம் இருக்குது. US have left. US இருக்கிற வரைக்கும் சைனா அங்கே கவலைப்படல. இட் வாஸ் ஆக்சுவலி their enemy benefiting them. இன்றைக்கி அந்த வேக்கும் இருக்கும்போது சைனா என்ன பார்க்குறாங்கன்னா, வேறு ஏதாவது நாடு உள்ளே தாலிபானுக்கு கண்ட்ரோல் கொண்டு வரக்கூடாது. அது ஃபஸ்ட் எய்ம். ஸோ இட்ஸ் ஃபஸ்ட்லி ஆக்ட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ். ரெண்டாவது, அவங்களோட ஜின்ஜியாங் ப்ராவின்ஸில் ஒரு இஸ்லாமிக் அப்ரைசிங் வரக்கூடாது. அவங்க பண்ணுற அந்த கண்ட்ரோல் மெஷர்ஸ் ஊகர் முஸ்லீம்ஸ் மேலே அது வரக்கூடாதுன்றது ரெண்டாவது ஒரு இது. ஸோ ப்ரீஎம்டிவாக அவங்க என்கேஜ் பண்ணுறாங்க. தேர்டு இந்த சிபெக்கோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ ஃபர்தராக அவங்க ஆப்கானிஸ்தானில் எடுத்துகிட்டு போகும்போது தே வாண்டட் அ செக்யூர் அண்ட் ஆல்சோ அ சேஃப் பிளேஸ் வென் தேர் ரோட்ஸ் ஆல் பில்ட் இன். அவங்க அசட்ஸ்லாம் பில்ட் பண்ணும்போது ஆப்கானிஸ்தான் தேவை. ஸோ இதுக்காக தான் போய் அவங்க எய்ம் பண்ணுறாங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்தியாவுக்கு எதிராக ஆப்கானிஸ்தானை திருப்ப விட முடியுமா அப்படின்ற பட்சத்தில் அது பாகிஸ்தானோட ரோல் ஜாஸ்தியாக இருக்குமே ஒழிய சைனாவோட ரோல் கம்மியாக இருக்கும். பட் இதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. சார், ட்விட்டரில் லீ தர்மிக் ஜாகர் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, யுவர் தாட்ஸ் ஆன் சிபிஐ HOD அண்ட் DMK MP செந்தில்குமார் பார்ட்டிசிபேட்டிங் இன் CPC's centenary celebration virtual meeting. Should Indian parties colluding with an foreign aggressor or enemy be banned from contesting elections? என்னோட கருத்து ஆமான்னு சொல்லுவேன். இல்லை, ரெண்டு தான் நம்ம பார்க்கணும். நம்ம ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இன்னொரு நாட்டோட பொலிட்டிக்கல் பார்ட்டி கூட என்கேஜ் பண்ணலாம் அப்படின்றது தான் உண்மை. அது எந்த ஒரு லாவும் நம்ம சட்டமாக தடுக்க முடியாது. ஆனால் ஒரு கட்சிக்கும் ஒரு தார்மீகம்னு ஒன்று இருக்குது. அந்த தார்மீக பொறுப்புன்னு நம்ம அடிக்கடி நம்ம கேள்விப்படுவோம். அந்த தார்மீகம் படி ஒரு 20 வீரர்களை நம்ம இழந்திருக்கோம். ஒரு மிக முக்கியமான ஒரு இந்தியாவோட எதிரியாக அந்த நாடு மாறிட்டுருக்கு. அப்போது அவங்க இன்வைட் பண்ணும்போது நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்த தேசத்தோட கூட நிற்கிறீங்க, இந்த தேசத்துக்கும் இந்த தேசத்துக்கு மக்களுக்காகவும் நீங்கள் கூட நிற்கிறீங்க, உண்மையாக நிற்கிறீங்கன்னா இந்த இன்விடேஷனை, இந்த இதை அழைப்புதலை நாங்கள் நிராகரிக்கிறோம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க, கல்வான்லேருந்து உங்கள் படைகளை பின்னாடி வாபஸ் எடுத்துகிட்டு போங்க, அப்போ தான் நாங்கள் வருவோன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது ஒரு இது. இல்லை, நீங்கள் அங்கே போய் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணி போயிருக்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு கருப்பு பேட்சை மாட்டிட்டு போயிருக்கலாம். இல்லை ஒரு இந்தியா கொடி போட்டு ஒரு டிஷர்ட் போட்டு போயிருக்கலாம். அதுவும் பண்ணல. இது பியூராக ஒரு தேசத்தோட ஒரு 90% 95% மக்கள் ஒரு பக்கமாக போயிட்டு இருக்கும்போது இவங்க இது ஒரு அரசியலாக வச்சுக்கிட்டு, இப்போ கம்யூனிஸ்ட் போகிறாங்கன்னா நிச்சயமாக அவங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி 67லேயே அவங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா 62 67 இந்த மாதிரி நிறையா பார்த்துருக்கோம். நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இந்த இடத்துல நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டியை பேன் பண்ண முடியுமா அப்படின்ற இதுக்கு என்னோட கேள்வி இதற்கு எல்லா பார்ட்டிஸும் ஒன்றா சேர்ந்து அப்படி ஒரு சட்டத்தை ஏற்றினா நல்லாயிருக்கும். ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, இதுக்கு எதிர்வினை அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா,
இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் போய் பேசியிருக்காங்க. காங்கிரஸ் போய் ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய கட்சி அது. அவங்க ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிட்டு இருந்தாங்க. பிஜேபி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி இருக்க ஆளுங்கட்சி இவங்களும் நிறைய டைம் இப்போ என்கேஜ் பண்ணியிருக்காங்க. என்கேஜ் பண்ணுறது தப்பு கிடையாது, எந்த டைமில் நம்ம பண்ணுறோன்றது தான் முக்கியம். இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு ஹோஸ்டைல் அட்மாஸ்ஃபியர், இவ்வளோ ஒரு எதிர்ப்பு போயிட்டு இருக்கும்போது இதை இவங்க தவிர்த்திருக்க வேண்டியது கட்டாயம். அது தவிர்க்க முடியுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக இதுக்கு உண்டான சட்டத்திட்டங்கள் கடுமையாக கொண்டு வர வேண்டியது தான் என்னோட கருத்து. சார், அடுத்த கொஸ்டின். நேபாள் இந்தியாவை விட்டு விலகி சென்றது சர்மா ஓலி ஆட்சியில். தற்போது அங்கு நடந்த ஆட்சி மாற்றம் இந்தியாவுக்கு அனுகூலமாக இருக்குமா? அங்கு நடந்த ஆட்சி மாற்றத்தில் நமது உளவுத்துறை பங்கு ஏதும் உண்டா? உளவுத்துறையோட பங்கை பற்றி நம்ம ஓப்பனாக நியூஸில் எதுவும் வரல. அதிகாரப்பூர்வமான செய்தி எதுவும் உளவுத்துறை பற்றி வராது. இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு அனுமானம், இது வந்து ஒரு கெஸ் தான். இது ஓலி அவர்களோட கவர்மெண்ட்டை விட இப்போ வந்திருக்கவர் அவர் கண்டிப்பாக ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுப்பார்ன்றது தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் திரும்ப ஒரு சைனா ஒரு கவுண்டர் மூணு இதுக்காக பண்ணுவாங்க. அவங்களோட வரலாறு எடுத்திங்கனாவே ஒரு தொடர்ந்து இந்தியா மாதிரி ஒரு ஸ்திரத்தன்மையான ஒரு பிரதமர் இருக்கிறதெல்லாம் வந்து அங்கே சின்ன நாடு, வாய்ப்பு கிடையாது. ஸோ இதுவும் காலங்களில் மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நிச்சயமாக இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அவங்க அந்த இந்தியா கிட்ட, அந்த இந்தியாவோட நம்ம கூட அந்த இருந்த உறவில் செஞ்ச அந்த டேமேஜ் எல்லாமே ஓரளவுக்கு ரிகவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறத நான் பார்க்குறேன். சார், அடுத்த கொஸ்டின் சுந்தர் கேட்டிருக்காரு. வை டிடன்ட் இந்தியா யுனைட் நேபாள் அண்ட் பூட்டான் unlike we have united 526 plus princely states after independence? நேபாள் பூட்டானோட வரலாறு வந்து டோட்டலாக வேறு. இப்போது நீங்கள் நேபாள் பூட்டான் அந்த மக்களோட விருப்பம் இல்லாமல் நம்ம எதையும் போய் இணைக்கலை. சில இடத்துல ஒரு பட்டேல் அவர்கள் போய் பேசும்போது அந்த மக்களோட ஆதரவு இருந்துச்சு, அரசர்களோட எதிர்ப்பு இருந்துச்சு. உதாரணத்துக்கு ஹைதராபாத், உதாரணத்துக்கு கோவா, இந்த மாதிரி சின்ன சின்ன மாகாணங்கள்லாம் வந்து ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு. இந்தியாவை வந்து ஒன்று சேர்க்கும்போது அந்த பிரிஞ்சு போய் இருந்த இதில் ஒன்று சேர்க்கும்போது இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. ஆனால் நேபாளும் பூட்டானும் வந்து அவங்களோட தனித்துவம் வேணும் அப்படின்றத அவங்க பார்த்தாங்க. ரெண்டாவது, பாகிஸ்தான் இந்தியா பிரிவினைவாதம் போது இந்த பிரிவினை பற்றி நம்ம, அதாவது இந்த ஒன்றா இருந்த இந்தியாவை பிரிக்கும் போது அங்கேயும் அவங்க கிளைம் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி இருக்க ஜியோ பொலிட்டிக்கல் சினாரியோ வந்து அன்றைக்கி வேறு மாதிரி போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் வந்து நேபாள் பூட்டானை அந்த டைம் நம்ம வந்து அனெக்ஸ் பண்ணலை. ஆனால் நீங்கள் சொல்கிற கருத்துப்படி ஒரு 50-52க்கு அப்புறம் ஒரு கான்ஸ்டியூஷன்லாம் ஃபார்ம் பண்ணி இந்தியா ஓரளவுக்கு வரும்போது அன்னைக்கு ஒரு அனெக்ஸ் திரும்ப கேட்கறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. பட் அன்றைக்கி இருந்த அரசியல் சூழ்நிலைகள், அன்றைக்கி இருந்த தலைவர்கள் அதை பண்ணல. சார், நெக்ஸ்ட் கொஸ்டின் அழகையா பெருமாள் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சார், இன் கன்னியாகுமரி 82% ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆர் brought by பிஜேபி ரூல். Here an sub-inspector was killed by ISIS and many youngsters are using banned drugs, Kekon, Adenosine, and no one knows from where it comes. Where will NIA come to Kanyakumari? நிச்சயமாக இன்றைக்கி கன்னியாகுமரி ஒரு முக்கியமான ஒரு கன்சர்னான ஒரு மாவட்டமாக தான் இருக்குது தேசிய பாதுகாப்பு அப்படின்ற பட்சத்தில். ஏன்னா கேரளாவோட பார்டர் கன்னியாகுமரிக்கு இருக்குது. நீங்கள் சொல்கிற வந்து எஸ்ஐ வில்சன் அவர்களோட கொலை வழக்குன்னு நீங்கள் நினைக்கிறேன்னா அது வந்து ஒரு ரொம்ப ஒரு ஓப்பனாக செய்யப்பட்ட ஒரு விஷயம். நம்ம தமிழகம் வந்து அமைதி பூங்கான்னு நம்ம ஒரு பக்கம் பேசிகிட்டு இருந்தாலும் ஒரு காவல்துறை சப் இன்ஸ்பெக்டரை, ஒரு டியூட்டியில் இருக்கவரை, போஸ்ட்டில் இருக்கவரை ஒரு 2 தீவிரவாதிகள் பைக்கில் வந்து துப்பாக்கியில் சுட்டு போகிற அளவுக்கு இன்றைக்கி நிலைமை மோசமாக இருக்குது. இது போன வருஷம் நடந்துச்சு. இதை பற்றி பெரிய லெவலில் ஊடகங்கள் எதுவும் பேசலை. அந்த ஒரு 2 நாள் நியூஸ் பண்ணிட்டு விட்டுட்டாங்க. நீங்கள் சொல்கிற அந்த போதைப்பொருள் இது சம்மந்தப்பட்ட இதெல்லாம், போதைப்பொருள் எங்கே புழக்கத்துக்கு வருதோ அங்கே நிச்சயமாக குற்றங்கள் அதிகரிக்கும். இது வந்து நம்ம புதுசாக நம்ம எண்ணவே தேவையில்லை. இந்த போதைப்பொருள் இதெல்லாம் வந்து வர்றது கண்டிப்பாக என்னைக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு தக்க தருணத்தில் அவங்களுக்கு அந்த சாலிட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரு கைகூடி வரும்போது நிச்சயமாக அவங்க வந்து கன்னியாகுமரியில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்தால் அதுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்கன்றது என்னோட நம்பிக்கை. சார், சுடான் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்பொழுது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் மூண்டால் என்னவாகும்? போர் மூழ்கிறதுக்கான வாய்ப்புகள் அறவே இல்லை என்று சொல்ல முடியாது. போர் மூண்டால் இது 2 விதமாக நம்ம பார்க்கணும். ஒன்று, கார்கில் யுத்தம் போல் அந்த லே லடாக் பகுதியிலே மட்டும் யுத்தம் நடந்துச்சு அப்படின்னா ஒரு 15 நாள்லேருந்து 20 நாள் நம்ம யுத்தத்தை பார்க்கலாம். அதில் இந்தியா சில பகுதிகளை வந்து முன்னேறி போய் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதே மாதிரி சீனர்களும் அந்த சில இடத்துல ஸ்ட்ராட்டஜிக்கான சில லொக்கேஷனில் அவங்களும் நம்ம பகுதியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது பார்டர் நம்ம நிறைய விட்டு கொடுத்துட மாட்டோம், அதே மாதிரி நம்ம நிறையா பிடிச்சிடவும் மாட்டோம். ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக தான் போகணும்னு எனக்கு தோணுது. இந்த 10-15 நாள் நடக்கிற யுத்தம் எங்கேயாவது ஒரு செட்டில்மெண்ட் சீக்கிரம் அப்புறம் பேச்சுவார்த்தைன்ற மாதிரி போய் நிற்கும்.
ஆனால் இந்த ரெண்டு நாட்டுக்கு நடுவில் இது எங்கேயாவது அதை தாண்டி வடகிழக்கு பகுதியான அருணாச்சல் அந்த இடத்துக்கு போச்சு அப்படின்ற பட்சத்தில், இல்லை ஒரு கடல் எல்லையில் தமிழகம் பக்கத்தில் இருக்க கடல் எல்லையில் ஏதோ ஒரு இடத்துல வருன்ற போது இது ஒரு மிகப்பெரிய யுத்தமான மாறுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒரு பக்கம் பாகிஸ்தான் இதில் வந்து வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இது எல்லாமே நான் வாய்ப்புன்னு சொல்கிறது என்னென்னா, எதுவுமே நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. என்னோட அனாலிசிஸ் படி ஒரு 90% யுத்தம் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படியே வந்தாலும் அந்த லோக்கலைஸ்டாக அந்த ஏரியாவில் மட்டும்தான் இருக்குன்னு நம்புகிறேன். அதை மீறி அது வெளியில் போச்சு அப்படின்னா இது ஒரு பெரிய யுத்தமாக மாறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சார், இப்போது 2 பேர் சிமிலர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணுற ரெண்டுத்தையும். அண்ட் கிரிக்டைன் அப்படின்னு ஒருத்தர், வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் கமிங் இன் ஃபியூச்சர் இன் கேஸ் ஆஃப் சைனா அட்டாக்கிங் தைவான் கேட்டிருக்காரு. அதே மாதிரி விஎம்னு ஒருத்தர் வந்து சீனா தைவான் போர் மூண்டால் குவாட் நாடுகள் சீனாவை தாக்க வாய்ப்புள்ளதா? சீனா குவாடோட காமன் அப்ஜெக்டிவ் அப்படின்றது இந்த 4 நாடுகளோட இது வருது. இப்போ குவாடில் தாய்வானோட செக்யூரிட்டி இருக்கா, ஃபார் டாப் ப்ரையாரிட்டியில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. குவாட் இந்த 4 நாடுகளும் தங்களோட நாட்டுக்கு உண்டான பாதுகாப்பை தான் முதல்ல இதில் கொண்டு வராங்க. அந்த அப்ஜெக்டிவ், மிஷன் அப்ஜெக்டிவ் நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த மேரிடைம் ட்ரேடு, கிளைமேட், இதை பற்றி தான் குவாடு பேசிகிட்டு இருக்காங்க. குவாடு நாளைக்கு ஒரு செக்யூரிட்டி அலையன்ஸாக மாறணும். அந்த செக்யூரிட்டி அலையன்ஸில் குவாட் ப்ளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாய்வான் உள்ள வந்து சேரணும். அப்போ தான் வந்து நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் நடக்கும். பட் நாளைக்கு தாய்வான் மேலே படையெடுத்து போகிறாங்க, சீனர்கள் வந்து தாய்வான் மேலே படையெடுத்து போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்தியாவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அதை நான் பார்க்குறேன். இப்போ இருக்கிற அந்த பார்டர் ஏரியா டிஸ்பியூட்டில் நம்ம எப்படி இந்த 2 ஃப்ரண்ட் வார், இந்த 2 முனை போர்ன்றதை நம்ம சீரியஸாக பார்க்குறோமோ, அதே மாதிரி சீனாவுக்கு அது ஒரு பெரிய ஒரு பின்னடைவாக போக முடியும். இந்தியா வந்து இன்றைக்கி சீனாவை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆசியாவில் இருக்க ஒரே சக்தி இந்தியா தான். ஸோ இந்தியா ஒரு பக்கம் எதிர்த்து நிற்கும் போது நம்ம லடாக், லடாக், அருணாச்சல் பிரதேஷ் இந்த இடத்துல நம்ம முன்னுக்கு போகிறோம் அப்படின்னா அவங்க 2 சைடும் வாரை ஃபேஸ் பண்ணும்போது அது ஒரு இது இருக்கும். இது வரைக்கும் சைனா அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணது கிடையாது. ரொம்ப நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க. பட் இந்தியாவோட ரோல் ஓப்பனாக தாய்வானில் போய் சப்போர்ட் பண்ணுறதா இருக்குமானா நிச்சயமாக இருக்காது. இதில் 2 நாடுகள் மிக முன்னேற்றமாக போகிறாங்க இப்போதைக்கு. ஒன்று வந்து நீங்கள் நம்பக்கூடிய நாடு வந்து ஜப்பான், இன்னொன்று வந்து ஆஸ்திரேலியா. அமெரிக்காவும் எந்த அளவுக்கு இதில் ஒரு நம்பிக்கை, ஒரு தாய்வான் வந்து அமெரிக்காவை நம்பி போவாங்கன்றது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா அமெரிக்கர்கள் வந்து இன்றைக்கி முன்னுக்கு முன்னா பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எப்படி ஆப்கானிஸ்தான் நட்டாத்தில் விட்டு போனாங்கன்றது அவங்களோட அமெரிக்கா கூட்டுப்படைகள் அவங்க கூட இருந்த எல்லா நாடுகளுக்குமே நல்லா தெரியுது. ஸோ அமெரிக்காவை நம்பி இது ஒரு இதுவாக போவான்றது தான் என்னோட கணிப்பு. சார், ஜெயன் என்பவர் கேட்டிருக்காரு, சார் ஹவ் இஸ் இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் நேபாள், பூட்டான் அண்ட் மயன்மார்? நேபாள் இப்போ ஓரளவுக்கு ரீஸ்ட்ரக்சர் ஆகிருக்கு. இந்த ஓலி அவர்களோட அந்த இதிலிருந்து இப்போ நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. பல விஷயங்கள் நம்ம திரும்ப பேச்சுவார்த்தை நடத்தி இப்போது சுமூகமாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்கள் மியான்மார் கேட்குறீங்க. மியான்மாரில் ஒரு இராணுவ ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த இராணுவ ஆட்சி அதுக்காக நம்ம அந்த டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் கூட மட்டும் நம்ம பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தோம்னா இல்லை. ஒரு கிராஸ் பார்டர் ரெய்டு, ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நம்ம பண்ணும்போது அவங்க மியான்மாருக்கு உள்ளே போய் நம்ம இது பண்ணிருந்தோம். ஸோ அன்றைக்கி அவங்க இராணுவமும் அதில் முக்கிய ஒரு உதவியாக இருந்தாங்க. ஸோ இராணுவத்துக்கூடயே நம்மக்கிட்ட இது இருக்குது. ஆனால் இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக இருக்கிறதுனால ஒரு இராணுவ அரசை ஓப்பனாக நம்ம அங்கீகரித்து அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. சீனா மாதிரி. சீனான்றது ஒரு அதிபர், ஒரு டிக்டேட்டர் கீழே இருக்கிறது, யார் என்ன வேணால் பேசலாம். பட் இந்தியாவில் அப்படி பண்ண முடியாது. ஸோ அங்கே ஒரு ஜனநாயக ஆட்சியை சீக்கிரம் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இந்தியா இருக்குது. நமக்கு பெரிய லெவலில் பார்டரும் அங்கே இல்லை. ஸோ ஒரு சின்ன லெவல் பார்டர் தான் அங்கே இருக்குது. ஸோ அந்த பிரச்சனைகளை மட்டும் நம்ம லோக்கலைஸ்டாக அங்கே ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு இராணுவ ஆட்சி தொடர்ந்து முன்னாடி போகுதுன்ற பட்சத்தில் நாம் அவங்ககிட்ட என்கேஜ் பண்ணி அங்கே என்ன பண்ணமோ அதுக்குண்டான இது இருக்கும். 3வது நீங்கள் பங்களாதேஷ் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, பூட்டான் கூட நம்மளோட இது வந்து நிச்சயமாக நல்லா இருக்குது. உதாரணத்துக்கு சில எக்ஸாம்பிள் சொல்லலாம். அங்கே இருக்கிற இராணுவத்துக்கு தளபதி கிடையாது. நம்ம இராணுவத்தோட அங்கே இம்ட்ராட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பார்டரில் மிஷனில் இருக்கவங்க தான் வந்து அவங்க இராணுவத்துக்கே வந்து தளபதி. பூட்டான் கிட்ட சைனா வந்து இப்போ ரொம்ப அதிகமாக சீண்டி பார்க்குறாங்க. ஒரு சின்ன நாடு, ஒரு மிகப்பெரிய நாட்டில் ஒரு குட்டி புள்ளி தான் அது பூட்டான். ஸோ இந்தியா என்றைக்குமே பூட்டான் கூட துணை இருக்கும். அதே மாதிரி இந்தியா எடுக்கிற எந்த ஒரு நடவடிக்கையும் பூட்டான் வந்து கண்டிப்பாக துணை இருப்பாங்க. சார், வெங்கட் அப்படி ஒருத்தர் அவர் 5 கேள்வி கேட்டிருக்காரு. அவர் ஜஸ்ட் நான் ஒன்று ஒன்றா படிக்கிறேன். வை இந்தியா இஸ் நாட் ஃபோர்ட்டிஃபைங் இட்ஸ் பார்டர்ஸ் வித் சைனா, பாகிஸ்தான் வித் மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் லைக் USA border wall with Mexico in order to prevent militants infiltration? நீங்கள் 2 விஷயத்தை கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. அது பிளெயின் ஏரியா, இது வந்து மலைப்பகுதி. இங்கெல்லாம் செவுறு கட்டுறதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. அது நீங்கள் நினச்ச கூட பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு யூகம் இல்லாமல் உங்களுக்கு ஒரு விஷயம் சேமாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது இங்கே சிம்பிளாக சொல்லணும்னா உங்களால் செவரெல்லாம் கட்டவே முடியாது.
ஒன்று உங்களோட பார்டர் ஏரியா பெருசு, ரெண்டாவது நாங்கள் இப்போ அங்கே இருந்ததுனால உங்களுக்கு சொல்கிறேன், அங்கே வந்து ஒரு செவரு கட்டி ஒரு டோட்டலாக லாக் பண்ணி வைக்கிறதெல்லாம் வந்து ஒரு 1% கூட ஒரு வாய்ப்பு கிடையாது. Sir, we all know soon Taliban take over Afghanistan, but after that, will Taliban attack India directly or indirectly by sending militants via Kashmir border? தாலிபானுக்கு காஷ்மீர் ஒரு பிரச்சனை கிடையாது, அதான் அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. காஷ்மீரில் வந்து அவங்களுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை, இதனால் வரைக்கும் அது இருந்ததும் கிடையாது, இப்போ அவங்க இருந்ததில்லைன்னு தான் சொல்கிறாங்க. ரெண்டாவது 20 வருஷம் முன்னாடி பார்த்த தாலிபான் வேறு, இன்றைக்கி இருக்க தாலிபான் வேறு. அவங்க அரசியல் அறிவும் அவங்களுக்கு இப்போ அதிகமாக இருக்குது. ஸோ இந்தியாவை போய் இங்கே சீண்டுனா அதற்கான எதிர்வினை எங்கே வருன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும், அது ஒன்று. பட் அந்த தாலிபானில் இருக்கிற சும்மா இருக்கிற அந்த தீவிரவாதிகள், இந்த ஒரு செட் ஆஃப் பீப்புள் இவங்களாம் 20 வருஷமாக சண்டை போட்டிருக்காங்க, இப்போ சடனாக இல்லை. அந்த மாதிரி தீவிரவாதிகளை பாகிஸ்தானோ இல்லை சீனாவோ ஒரு காசு கொடுத்து ஒரு விலைக்கு வாங்கி காஷ்மீரில் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கே ஒழிய தாலிபான் வந்து ஆப்கானிஸ்தான் விட்டுட்டு வெளியில் ஒரு காஷ்மீர் ஒரு மிஷனெல்லாம் நிச்சயமாக எடுக்க மாட்டாங்க. Why Israel is sitting silently now, but many times helped India before, but now in this Afghanistan-China issue? அதாவது இந்த ஆப்கானிஸ்தான்-சைனா இஷ்யூவில் இஸ்ரேலே இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு ஒரு இல்லை. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? இஸ்ரேல் என்ன ஹெல்ப் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? இதுக்கு முன்னாடி நடந்த இதில் நம்மக்கிட்ட ஆயுதங்கள் கொடுத்துருக்காங்க, நம்மக்கிட்ட ரேடார்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இது இந்தியாவுக்கே வந்து ஒரு டைரெக்டாக சம்மந்தம் இல்லாத ஒரு பிரச்சனை. இந்தியா இன்றைக்கி ஒரு ஆப்கானிஸ்தான் மூலிமா ஒரு பெரிய த்ரெட்டை ஃபேஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் சொல்கிறது ஓகே. இன்றைக்கி அவங்களோட ஹெல்ப்புன்றது எனக்கு நீங்கள் எப்படி சொல்கிறதுன்னு என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல. அவங்களோட உதவின்றது நமக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலாக இருக்குது, டெக்னாலஜியில் இருக்குது, இராணுவ தளவாடங்கள் இருக்குது. இந்த மூணுமே அங்கே தேவைப்படலை. அதனால வந்து இங்கே இஸ்ரேல் டைரெக்டாக தலையிட மாட்டாங்க. Why India not increasing its nuclear weapons capacity, even all other surrounding enemy countries increasing their nuclear power? நமக்கு அதுக்கான அவசியம் இல்லை. இதுக்கு கன்ஃபார்ம்ட் ரிப்போர்ட் யாருக்குமே தெரியாது. பட் ஊடகங்களில் வந்து இந்த அதிரடி செய்திகள் வெளியிடுறாங்க. அவங்க கணக்குப்படி ஒரு 330 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு 100 அணு ஆயுதத்தை நீங்கள் வந்து ஒரு நாள் ஒரு போரில் வந்து நீங்களால் உபயோகப்படுத்த முடியுமான்னு முதல்ல யோசிங்க. ஒரு அணு ஆயுதத்தை உபயோகப்படுத்துறதே வந்து இது வரைக்கும் உலகத்தில் ஒரே ஒரு தான் நடந்திருக்கு, ஹிரோஷிமாவில், நாகாசாகியில். அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் அணு ஆயுதத்தை வந்து எந்த நாடும் யூஸ் பண்ணது கிடையாது. நீங்கள் 500 1000லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றது ஒரு கேள்விக்குறி. அண்டை நாடுகள் ஏன் பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு போஷருக்காக பண்ணுறாங்க. இவ்வளோ பேர் எங்ககிட்ட இருக்குது அப்படின்றத பார்க்குறாங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு எதிரிகள் அதிகமாக இருக்காங்களோ, எந்த அளவுக்கு எதிரிகள் உங்களுக்கு வலிமையாக இருக்காங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அணு ஆயுதம் தேவைப்படும். இப்போ பாகிஸ்தானை சமாளிக்கிறதுக்கு நம்ம இருக்கிற அணு ஆயுதம் போதும், சீனாவை சமாளிக்கிறதுக்கு நம்ம இருக்கிற அணு ஆயுதம் போதும். இதை தவிர மிச்சம் இந்த அண்டை நாடுகள் எந்த நாடுகள்கிட்டையுமே அணு ஆயுதம் கிடையாது. அதனால் அதில் போய் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது. ரெண்டாவது விஷயம், நம்மகிட்ட செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் அதை இவங்க போகிற பாதையில் நம்ம போகணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. சார், why all developed nations are sitting like duck even when they know Pakistan is arming, sending troops to support Taliban to take over Afghanistan? இல்லை, இதில் முக்கியமான ஆள் யாருன்னு பாருங்கள். இதில் முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர் யார்? இதில் அமெரிக்கா தான் பாகிஸ்தானுக்கு பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த சோ கால்டு வார் ஆன் டெரரிசம் சொல்லி அமெரிக்கா தான் பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதில் இவங்க பின்வாங்கி போகும்போது அவங்க அமெரிக்கா என்ன பார்க்குறாங்கன்னா, ஓகே எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, நீங்கள் எப்படி அடிச்சுட்டு போங்கன்றதை அவங்க நிதர்சனமாக தான் சொன்னாங்க. ஆப்கானிஸ்தான் அறையும் இனிமேல் அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போது ஆப்கான் இராணுவத்துக்கு எதிராக இருக்கிற பாகிஸ்தான், ரெண்டாவது நாளைக்கு தாலிபான் வந்துட்டா தங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும் பார்டரில் அப்படின்றது அவங்களோட இது ஒன்று. தாலிபான் தீவிரவாதிகள் பாகிஸ்தான் பக்கம் வந்துடக்கூடாது, இங்கே எதுவும் அட்டாக் நடக்கக்கூடாதுன்றது ரெண்டாவது கவலை இருக்குது. அதனால் இன்றைக்கி நல்ல பேர் வாங்கி வச்சுக்கிட்டால் நாளைக்கு நமக்கு யூஸ் ஆகுன்றது அவங்க பண்ணுறாங்க. இதனால் இதோட முதலாளியாக செயல்பட்ட அமெரிக்கா இன்றைக்கி அங்கே இல்லை, வெளியில் போயிட்டாங்க. அதனால் அவங்களும் பெரிய லெவலில் கண்டுக்கல. ரஷ்யா ஏற்கனவே அங்கே ஒரு பெரிய ஒரு போரை போட்டு அங்கே தோற்று போட்டு போயிருக்காங்க. அதனால் அவங்களும் கண்டுக்கல. அதனால் வந்து இது சிட்டிங் டக்ஸ்ன்னு சொல்கிறத விட எனக்கு தேவை இருந்தால் தான் நான் அதில் இன்வால்வ் பண்ண ஒழிய எனக்கு தேவையில்லாத விஷயத்தில் இன்வால்வ் ஆக மாட்டேன்றதான் ஒரு நாடும் தன்னோட வெளியுறவு கொள்கையாக வச்சுருக்காங்க. அடுத்து சுபாஷ் ஒருத்தர் கேட்குறாரு, ஹாய் சார், வை வி நீட் டு இன்க்ரீஸ் அவர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்ட்ரென்த்? இன்ஸ்டெட் ஆஃப் தட், why can't we buy more S-500 or S-400 system like 25 numbers and protect each important place in India? Also develop Akash missiles defense right now. Only 2 cities protected by it, Delhi and Mumbai. And anti-drone systems, question mark. Please answer this. நீங்கள் நிறைய விஷயத்த ஒன்றா கேட்டிருக்கீங்க. S-400 S-500 வந்து ஒரு தடுப்பு டிஃபென்ஸ். அது உங்களோட ஃபைட்டர் ஜெட்டுன்றது இன்னொரு நாடு ஊடுருவி போய் அவங்களை அட்டாக் பண்ணுறது. நீங்கள் இதுக்காக இதை நீங்கள் இதில் சொல்ல முடியாது. ஒன்று வந்து உங்களோட கேடயம், இன்னொன்று வந்து உங்களோட வால்.
கேடயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இருப்பேன், எனக்கு வால் தேவையில்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்குது நீங்கள். இது வந்து ஃபைட்டர் ஜெட் அப்படின்றது ஒரு நாட்டோட இராணுவத்தோட இன்றியமையாத ஒரு விஷயம். குறிப்பாக நில பவுண்ட்ரி இருக்கக்கூடிய எல்லைகள் இருக்கக்கூடிய இந்தியா மாதிரி ஒரு நாடு, இந்த பக்கம் பாகிஸ்தான், இந்த பக்கம் சைனா, அந்த ஒரு மிசைல் ஸ்ட்ரைக்கிங் கேப்பபிலிட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த ஏர்கிராஃப்ட் இல்லாமல், ஃபைட்டர் ஜெட் இல்லாமல் உங்களால் பண்ண முடியாது. அதனால் வந்து S-400 வாங்கிட்டு நம்ம ஃபைட்டர் ஜெட் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறது ஒரு சரியான கருத்தாக இருக்கவே முடியாது. ரெண்டாவது, நீங்கள் கேட்குற இந்த ட்ரோன் சிஸ்டம், ஆன்டி ட்ரோன் சிஸ்டம், இது எல்லாமே வந்து இந்தியாவிலேயே தயாரிக்கக்கூடிய சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் போயிட்டு இருக்குது. அதோட டைம் வரும்போது நம்ம இது பண்ணலாம். இந்த மிசைலில் நீங்கள் சொல்கிற அந்த மிசைல் சிஸ்டம் எல்லாமே நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. மிசைல்ன்றது ஸ்ட்ராட்டஜிக் அசெட் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான, இது இல்லைன்னா நாடே அழிஞ்சு போயிடும் அப்படிங்கக்கூடிய முக்கியமான நகரங்களில் தளவாடங்களை பாதுகாக்கிறதுக்காக வைக்கிறது. அது இன்னொரு சைடு இருக்க மிசைல் வந்து அஃபென்சிவ். நீங்கள் இது ரெண்டுத்தையும் குழப்பியிருக்கீங்க. பட் உங்கள் தெளிவுக்காக நான் சொல்கிறேன், இதுவும் தேவை, இதுவும் தேவை, இது ரெண்டுத்தையும் நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். சார், நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 பேர் அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. செல்வராஜ், வெஸ்ட் பெங்கால் சிஎம் மம்தா பானர்ஜி இஸ் யுனைட்டிங் ஆல் பார்ட்டிஸ் அகேன்ஸ்ட் பிஜேபி விச் ப்ரூவ்ஸ் தட் மோடிஜி கேன் பி பீட்டன் ஒன்லி பை அ ஃபார்மேஷன் ஆஃப் ஆல் அதர் பார்ட்டிஸ். வாட் மேட் பிஜேபி பவர்ஃபுல் இன் இந்தியா? இதே சிமிலர் கொஸ்டின் ஒன்று மேக்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. Though general election is 3 years away from now, opposition parties, especially TMC along with Prashant Kishore, have started making their moves against Modi and BJP. What is your opinion on this, and how far this opposition union will go with Prashant Kishore playing the intermediary role? இது மாதிரி வரலாறு எடுத்திங்கன்னா பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. இந்த பல கட்சிகள் சேர்ந்து, மாநில கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி, அதுக்கப்புறம் காங்கிரஸ் அதை வெளியிலேருந்து ஆதரிப்பாங்க, காங்கிரஸ் அப்புறம் கவுத்துருக்காங்க. ஐக்கிய குஜரால் எடுத்துக்கங்க, விபி சிங் எடுத்துக்கங்க, மொராஜி தேசாய், இது மாதிரி பல அரசாங்கங்கள் வந்து போயிட்டுருக்கு. இது எல்லாத்தையும் டோட்டலாக எடுத்து போட்டு அந்த காபந்து அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த கேர்டேக்கர் பீரியட் எல்லாத்தையும் நீங்கள் கழிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, பிஜேபி காங்கிரஸ் இல்லாமல் இது வரைக்கும் ஃபார்ம் ஆன எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே 7 மாதம், நான் சொல்கிறது உங்களுக்கு டேட்டா, 7 மாதத்துக்கு மேலே சர்வைவ் ஆனதாக சரித்திரமே கிடையாது. ரெண்டாவது விஷயம், இப்போது இந்த டிஎம்சின்னு சொல்லக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸுக்கு வந்து வெஸ்ட் பெங்காலை வெட்டி வெளியில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி இங்கே இருக்க திமுக வந்து தமிழ்நாட்டை தாண்டி வேறு எங்கேயா போய் ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. என்சிபி மகாராஷ்டிரா அந்த இடம் பெல்ட் மட்டும்தான், அதை தாண்டி அவங்களால வர முடியும். ஈவன் நகர்ப்புற இதுலேயே வந்து அவங்களால ஜெயிக்க முடியாது. ஒரே ஒரு கட்சி காங்கிரஸ்க்கு அப்புறம் ஒரு 4 ஒரு மாநிலத்தில் ஜெயிக்க முடியும்னா அது வந்து பகுஜன் சமாஜ் பார்ட்டி. இப்போ அவங்களும் வந்து யூபியில் வீக்காக இருக்காங்க. இது எல்லாம் ஒன்று சேர்ந்து வரத்துக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோர் தேவை, அதாவது ஒரு பெரிய ஒரு மேக்னெட் தேவை. அந்த மேக்னெட்டில் வந்து சின்ன சின்ன மேக்னெட்டெல்லாம் ஒட்டி அது ஒரு பெரிய சக்தியை உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ காங்கிரஸ் இல்லாமல் ஒரு 3வது அணி அப்படின்னு அது உருவாச்சு அப்படின்ற பட்சத்தில் அது கண்டிப்பாக பிஜேபிக்கு சாதகமாக தான் போய் முடியும். காங்கிரஸ் இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு இந்த கூட்டணியில் தாங்கள் தான் தலைமையை ஏற்கணும் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்கன்னா, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், 38 MP வந்து திமுகவுக்கு இருக்குது. காங்கிரஸுக்கு மொத்த இந்தியாவிலையும் சேர்த்து ஒரு 55 பேர் 60 பேர் 62 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 62 பேர் இருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸுக்கு ஒரு 25-30 பேர் இருக்காங்க. இப்போ ராஜ்யசபாலாம் சேர்த்திங்கன்னா இதை விட ஜாஸ்தி. ஸோ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் தலைமையில் வரணும் அப்படின்வாங்க. இது போன தடவை எலெக்ஷனே நடந்துச்சு. சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து போய் நிறையா கட்சிகளை பார்த்தாரு. இங்கே டிஎம்கே வந்து பார்த்துட்டு போனார், ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்துட்டு போனார். ஒரு நேஷ்னல் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தாங்க. இந்த நேஷ்னல் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது நாட்டு மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி, அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க, எல்லா ஸ்டேட்டுமே வந்து கிட்டத்தட்ட ஸ்டேட் எலெக்ஷன் அப்படின்னு வரும்போது ஒரு மாதிரி ஓட்டு போடுவாங்க, சென்ட்ரல் எலெக்ஷன் வரும்போது ஒரு மாதிரி ஓட்டு போடுவாங்க. உதாரணத்துக்கு சென்ட்ரல் எலெக்ஷனில் கம்ப்ளீட்டாக பிஜேபி தோற்கடிக்கப்பட்டது தமிழ்நாட்டில். பட் ஸ்டேட் எலெக்ஷன் வரும்போது அந்த மாதிரி வாஷ் அவுட் ஆன ஏடிஎம்கே, ஒரே ஒரு எம்பி சீட்டை மட்டும் ஜெயிச்ச ஏடிஎம்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 65 எம்எல்ஏ சீட் எடுக்கிறாங்க. ஒரு கூட்டணியாக ஒரு 75 சீட் எடுக்கிறாங்க. மக்களோட டிசிஷன் வந்து நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்னு வரும்போது கொஞ்சம் மாறும். அப்போ எனக்கு இருக்கிற முதல் கேள்வி, என்னோட தலைவர் யார், என்னோட பிரதமர் வேட்பாளர் யார், அந்த பிரதமர் வேட்பாளரை இவங்க எப்படி வந்து இது பண்ணுவாங்க. இப்போ கம்யூனிஸ்ட்டும் ஒன்று சேர்ந்து வராங்க, காங்கிரஸும் வராங்க, எல்லாம் ஒன்றா தான் இப்போ சுற்றிட்டு. இப்போ நீங்கள் எடுத்துக்கங்க, கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ஒன்றா வந்து ஒரு காங்கிரஸ் ஒரு ராகுல் காந்தியை வந்து ஒரு பிரதம மந்திரியாக வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக போடுறாங்கன்னு வைங்களேன். வெஸ்ட் பெங்காலில் நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க, யார் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டும். கேரளாவில் நீங்கள் வந்து முக்கியமான எதிர்கட்சி. ஸோ இது எல்லாம் ஒன்று சேர்ந்து வரதெல்லாம் வந்து இது இன்றைக்கி இந்த பேச்சுகள் நடக்கும். ஏன்னா அவங்களும் ஏதாவது அரசியல் செஞ்சாகணும், மாற்றாக ஏதாவது யோசிச்சாகணும். ஆனால் இது எல்லாமே நீங்கள் டிப்பிக்கலாக மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஓவர்லேப் பண்ணுவாங்க. இந்த இது இங்கே ஓவர்லேப் ஆகாது. திரிணாமுல் காங்கிரஸோட மம்தாவோட பர்சனாலிட்டி வந்து தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்கி கொடுக்காது இவங்களுக்கு. அதே மாதிரி ஸ்டாலினோட பர்சனாலிட்டி வந்து
தமிழ்நாட்டை தாண்டி வெளியில் எங்கேயும் வந்தால் உங்களுக்கு ஒரு பர்சனாலிட்டி வந்து அந்த ஓட்டை வாங்கி கொடுக்காது. இது எல்லாமே வந்து ஓவர்லேப் ஆகாத ஒரு விஷயம். ஸோ இதோட அட்டெம்ப்ட் இருக்கும், எல்லாம் போவோம். ஒரு சில குறிப்பிட்ட ஒரு தொகுதிகளில் ஒரு 30லேருந்து ஒரு 40 தொகுதிகளில் வந்து இந்த ஓவர்லேப் இருக்கிற ஒரு அலையன்ஸ் பார்த்தீங்கன்னா பிஜேபியை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதான் என்னோட கருத்து. ஆனால் இதை மாற்றி ஒரு அரசாங்கமாக எடுத்துகிட்டு வர முடியுன்றது எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை.